ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டம் புதுப்பட்டி அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் உச்சிவெயில் நேரத்தில் ஒரு வாலிபர் கிரிக்கெட் விளையாடும் போது திடீர்னு மரணமடைந்து அதற்கு பிறகு அந்த கிராமத்தில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டம் புதுப்பட்டியிலிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 1996 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது மணியரசன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 96 காலகட்டத்தில் இந்த மணியரசன் மற்றும் அவருடைய நண்பரான ராஜேஷ் அப்படிங்கிற நபருக்கு நடந்த சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மணியரசன் அப்படிங்கிற ஒரு 90 காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுப்பட்டியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தன்னுடைய அப்பா அம்மாவோடு வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. அந்த டைமில் இவங்களுடைய குடும்பம் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் மேலோங்கிய குடும்பம் தாங்க. மிடில் கிளாஸாக இருந்த காரணத்தினால 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த மணியரசனை மெட்ரிகுலேஷன், அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு நடுநிலை பள்ளி இருக்குங்க, 8ஆம் வகுப்பு வரைக்கும். இவர் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த நடுநிலை பள்ளிக்கு லோக்கல் இருக்கக்கூடிய தெரிஞ்ச ஒரு நபரே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கிறாருங்க. அந்த தலைமை ஆசிரியர் வந்த பிறகு அந்த நடுநிலை பள்ளியினுடைய படிப்பு சதவீதம் நல்லா அதிகமாகவே போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர்காரங்க எல்லாருமே அந்த தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சவங்க. அந்த காரணத்தினால மணியரசனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அந்த தலைமை ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, 5ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாச்சு இல்லை, 6ஆம் வகுப்பு நம்மளுடைய நடுநிலை பள்ளியிலேயே சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. தலைமை ஆசிரியருடைய பேச்சை தட்ட முடியாமல் மணியரசனுடைய அப்பா அம்மா 6ஆம் வகுப்பில் எடுத்துகிட்டு போய் அந்த கிராமத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் சேர்த்துறாங்க. மணியரசன் இங்கிலீஷ் மீடியத்தில் ஓரளவுக்கு நல்லா படித்த நபர் தாங்க. ஆனால் திடீர்னு தமிழ் மீடியம் மாறின காரணத்தினால அவருக்கு ஒன்றுமே புரியலிங்க. 6ஆம் வகுப்பு முடித்த உடனே தலைமை ஆசிரியர் மறுபடியும் அவங்களுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு 6ஆம் வகுப்புலேயே மறுபடியும் படிக்கட்டும், ஃபெயிலான மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக இப்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 3ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படியே பாஸ் பண்ண சொல்லுவாங்க கவர்மெண்ட். ஆனால் இப்போதும் கூட கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் தெரிஞ்சவங்க அப்படின்னா அடுத்த கிளாஸுக்கு மாத்திரம் அப்படியே கஷ்டப்படுவாங்க. அதனால் இங்கேயே படிக்கட்டும் சொல்லிட்டு ஃபெயில் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மணியரசனையும் 6ஆம் வகுப்பில் ஃபெயிலான காரணத்தினால மறுபடியும் அதே கிளாஸ் படிக்கட்டும் முடிச்சுட்டு முடிவெடுக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மாவும் அதற்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மணியரசனுக்கு அது பெரிய மன உளைச்சலை ஏற்படுச்சுங்க. தான் கூட படித்த நபர்கள் எல்லாமே 7ஆம் வகுப்புக்கு போயிட்டாங்க, தான் மட்டும் 6ஆம் வகுப்புலேயே இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் கவலைக்கிடமாக இருந்திருக்காருங்க. இவர் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தார், திடீர்னு தமிழ் மீடியத்துக்கு மாறின காரணத்தினால அவருக்கு ஒன்றும் புரியாமல் தான் ஃபெயில் ஆகிட்டாருங்க. அந்த டைமில் தான் மணியரசனுக்கு உறுதுணையாக இன்னொரு நபரும் ஃபெயில் ஆகிருக்காருங்க. அவர் யார் அப்படி சொல்லி பார்த்தா அந்த கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் அப்படிங்கிற நபருங்க. இந்த ராஜேஷ் அப்படிங்கிற நபரை பொறுத்தளவு சுத்தமாகவே படிக்க மாட்டாருங்க. அடிக்கடி எல்லா கிளாஸ்லையும் ஃபெயில் ஆகி தான் வருவார். அந்த டைமில் ஓரளவுக்கு மனசை திருப்திப்படுத்திக்கிட்டாருங்க இந்த மணியரசன் அப்படிங்கிறவர். தன் கூட இன்னொரு நபரும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் இருந்தால் ராஜேஷ் மற்றும் மணியரசனுடைய நட்பு நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சுங்க. அதற்கடுத்து வருடங்கள் போக போக இந்த மணியரசன் அப்படிங்கிறவர் தமிழ் மீடியத்தை ஓரளவுக்கு பிடிச்சி அதற்கு அடுத்தடுத்த கிளாஸுக்கு போயிட்டாருங்க. ஆனால் இந்த ராஜேஷ் அப்படிங்கிறவருக்கு படிப்பு வராத காரணத்தினால ஒவ்வொரு கிளாஸ்லையும் 2
வருடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்காருங்க. அதற்கடுத்து அந்த நடுநிலைப்பள்ளியில் இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆயிடுச்சுங்க இந்த ராஜேஷ் அப்படிங்கிறவருக்கு. அந்த டைமில் ராஜேஷனுடைய பெற்றோர்கள் இதற்கு மேலே உனக்கு படிப்பு வராது, ஏதாவது வேலை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப்புக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த மணியரசன் அப்படிங்கிற ஒரு படிப்படியாக மேலே வர ஆரம்பிச்சாருங்க. 6ஆம் வகுப்பில் மட்டும்தான் 1 வருடம் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருந்துச்சுங்க. அதற்கடுத்து வரக்கூடிய வருடங்கள் எல்லாமே டக்குன்னு பாஸ் ஆகி 12ஆம் வகுப்பையே முடிச்சிட்டாருங்க. 12ஆம் வகுப்பு விடுமுறை, கோடைக்கால விடுமுறை அப்போ தான் பிரச்சனை வர ஆரம்பிச்சுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் வகுப்பு எக்ஸாம்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட 1.5 மாத காலகட்டங்கள் விடுமுறை வரும் இல்லையா, அந்த விடுமுறை டைமில் இந்த மணியரசனோடு சேர்த்து கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்க. பொதுவாக இந்த 96ஆம் காலகட்டத்திலெல்லாம் இவங்களுடைய கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களில் கிரிக்கெட் போட்டி நடத்துவது வழக்கங்க. சம்மர் வெக்கேஷன் டைமில் அந்த போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க மணியரசனோடு சேர்த்து அந்த கிராமத்தாரும். அந்த விடுமுறை காலகட்டம் வரைக்கும் டெய்லியுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூல் கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க போய் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ராஜேஷ் அப்படிங்கிறவரும் எப்போதுமே அவர் வேலைக்கு தானே போகிறாரு, இந்த பசங்களோட சேர மாட்டார். ஆனால் அன்றைய நாள் ஃப்ரீயாக இருந்த காரணத்தினால மணியரசன்கிட்ட வந்து நானும் கிரிக்கெட் விளையாடுறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பிக்கிறாருங்க ராஜேஷ் மற்றும் மணியரசன் மற்ற நபர்கள் எல்லாரும் சேர்த்து. ஆனால் அன்றைய நாள் தான் ராஜேஷனுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலை 10 மணி தோராயமாக கிரிக்கெட் விளையாட அந்த நடுநிலைப்பள்ளியினுடைய கிரவுண்டுக்கு போகிறாங்க. மதியம் உச்சி வெயில் நேரம் ஒரு 12 மணி 1 மணி தோராயமாங்க. சம்மர் வெக்கேஷன் டைமில் எப்படி வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த மாதிரி பயங்கரமான வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த ராஜேஷ் அப்படிங்கிறவர் ஃபீல்டு பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த டைமில் அந்த வெயில் தாங்க முடியாமல் திடீர்னு ராஜேஷ் வந்து சுருண்டு மயங்கி கீழே விழுந்துட்டாருங்க. அதற்கடுத்து மணியரசனோடு சேர்த்து மற்ற நபர்கள் எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது மூச்சு பேச்சே இல்லைங்க ராஜேஷுக்கு. உடனே கிராமத்துக்கு ஓடி போய் ராஜேஷனுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர்றாங்க. அதற்கடுத்து கிராமத்தாரெல்லாம் ஓடி வந்து பார்க்கும்போது ராஜேஷ் வந்து மரணிச்சே போயிட்டாருங்க. அப்போது ஒட்டுமொத்த ஊர் மக்களும் மனசுடைஞ்சு போயிட்டாங்க. வாழ வேண்டிய பையன் திடீர்னு இந்த டைமில் இறந்து போயிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சங்கடமாக இருந்தாலும் கூட ராஜேஷனுடைய இறுதி சடங்கில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. கடைசியாக ராஜேஷுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு எடுத்துகிட்டு போய் நல்லடக்கம் பண்ணுறாங்க. நல்லடக்கம் பண்ணக்கூடிய சுடுகாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நடுநிலைப்பள்ளியினுடைய காம்பவுண்ட் சோரை தாண்டணும் அப்படின்னா ஒரு புளியந்தோப்பு தாங்க இருக்குது. அந்த புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் சுடுகாடு இருக்குங்க. அங்கே தான் எடுத்துகிட்டு போய் ராஜேஷையும் புதைக்கிறாங்க. ராஜேஷ் இறந்து போய் ஒரு 2 வார காலகட்டங்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் யாருமே போய் கிரிக்கெட் விளையாட போகவே இல்லைங்க. ஏன்னா அவர் இறந்ததை நினச்சி. அதற்கடுத்து 2 வார காலகட்டங்கள் கழித்து பக்கத்து ஊரில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வருதுங்க. நம்ம போய் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்காக எல்லா நபர்களும் மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து ராஜேஷ் இறந்து 2 வார காலகட்டம் கழிச்சு மறுபடியும் அந்த நடுநிலைப்பள்ளி இருக்கக்கூடிய இடத்துக்கு கிரிக்கெட் விளையாட போகிறாங்க ப்ராக்டிஸ் எடுப்பதற்காக. அப்படி கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த மணியரசன் அப்படிங்கிறவர் தான் ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. பிளேயரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு 6 அடித்த காரணத்தினால பந்து வந்து வேகமாக ஸ்கூலுடைய காம்பவுண்ட் சோரை தாண்டி அந்த புளியந்தோப்பு இருக்கக்கூடிய பகுதியில் போய் விழுந்துருச்சுங்க. அந்த 6 மற்றும் பவுண்டரி பக்கத்தில் மணியரசன் தாங்க ஃபீல்ட் பண்ணிட்டு இருந்தார். பந்து எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர் சொன்ன உடனே காம்பவுண்ட் சோரை எகிரி குதிச்சு அந்த புளியந்தோப்பு இருக்கக்கூடிய பகுதியில் போய் பந்தை தேட ஆரம்பிக்கிறாருங்க மணியரசன் அப்படிங்கிறவர். அந்த டைமும் கரெக்டாக உச்சி வெயில் நேரமான 12 to 1 மணி தாங்க இருக்கும். அந்த புளியந்தோப்பு இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் சுடுகாடு மற்றும் தோப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால புதர் மாதிரி தாங்க இருக்கும். பந்தை தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கலிங்க. கடைசியாக ஒரு பர்டிகுலர் இடத்துல பந்து இருக்கிறத இந்த மணியரசனை பார்த்துறாருங்க. எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு மண் குவளை மாதிரி மண் சட்டி மாதிரி ஒன்று இருக்குங்க. அந்த மண் சட்டிக்குள்ள தாங்க அந்த பந்து விழுந்து கிடந்திருக்கு. உடனே அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த மண் சட்டியை காலால் எட்டி உதச்சு உடச்சிட்டாருங்க. உடச்சிட்டு அந்த பந்தை எடுத்துட்டு காம்பவுண்ட் சோரை ஏறி குதிச்சு மறுபடியும் ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டாருங்க. வந்த பிறகு மறுபடியும் கிரிக்கெட்லாம் விளையாண்டு முடிச்சு ப்ராக்டிஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மாலை ஒரு 5 மணி தோராயமாக. அன்றைய நாள் இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ண காரணத்தினால டயர்ட் ஆகிட்டாருங்க இந்த மணியரசன் அப்படிங்கிறவர். தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த மணியரசன் அப்படிங்கிற இந்த நபரை பொறுத்தளவு தூங்கும்போது சின்ன ஒரு சத்தம் கேட்டாலும் சரிங்க, அதே மாதிரி யாராவது தொட்டா கூட டக்குன்னு எந்திரிச்சுக்குவாருங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கம் கொண்டவர். அந்த காரணத்தினால இவங்களுடைய வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஒரு ஹாலில் படுத்துக்குவாங்க. ஒரு அரைமா இருக்கக்கூடிய பகுதியில் தான் மணியரசன் தனியாக தூங்குவது வழக்கம். ஏன்னா சின்னதாக ஒரு சத்தம் போட்டாலும் எந்திரிச்சிருவார் அப்படிங்கிற காரணத்தினால. அதே நேரத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வீட்டில் இவர் படுக்கக்கூடிய அந்த ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னலை திறந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டினுடைய வாசல், அப்புறம் காம்பவுண்டு, மெயின் டோர் எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூமில் தான் இந்த மணியரசன் தூங்குவது வழக்கங்க. அன்றைய நாள் இரவும் அப்படி தான் தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது நடுநிசி நேரம் எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க. திடீர்னு இந்த மணியரசனுக்கு யாரோ தன்னுடைய கால்களை பிடிச்சி தடவர மாதிரி ஒரு உணர்வுங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு சின்னதாக சத்தம் கேட்டாவோ அல்லது தூங்கும்போது தொட்டாவோ எந்திரிச்சிருவாருங்க. டக்குன்னு யாரோ காலை தடவராங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க இந்த மணியரசனுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவருடைய காலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஷ் அப்படிங்கிற இறந்து போன 2 வார காலகட்டத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த நபர் வந்து அங்கே உட்கார்ந்துருக்காருங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே மணியரசனுக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. சடனாக இறந்து போன ஒரு நபர் அப்படின்னா பயம் இருக்கும் இல்லையா, டக்குன்னு இந்த மணியரசன் கத்திட்டாருங்க. கத்தின உடனே ஹாலில் படுத்திருந்த அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அவங்க ஓடி ரூம்குள்ளே வந்த உடனே அந்த உருவம் டக்குன்னு மாயமாக மறைஞ்சிருச்சுங்க. அதற்கடுத்து உடனே மணியரசன் சுதாரிச்சுக்கிட்டாருங்க. அவங்களுடைய அப்பா அம்மா ஏன்டா கத்துன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு கண்ட அப்படி சொல்லி சொல்லிட்டாருங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நடந்த காரணத்தினால இதை சொல்லாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸில் இப்படி சொல்லிட்டாருங்க. கெட்ட கனவு கண்ட, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் மணியரசன் வந்து போர்வை இழுத்து போத்திக்கிட்டாருங்க. அவங்களுடைய அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு காலில் போய் படுத்துட்டாங்க. ஆனால் விடிய இந்த மணியரசனுக்கு தூக்கமே வரலிங்க. தத்ரூபமாக பார்த்தமே காலுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருந்தானே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கால்களை தடவி கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. விடிய தூங்கவே இல்லை. இதுதான் அவருக்கு நடந்த முதல் சம்பவங்க. அந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் டெய்லியுமே தூக்கமே இருக்கிறது கிடையாதுங்க. நைட்டெல்லாம் பிறண்டு படுத்தாலும் கூட யாரோ அந்த ரூம்குள்ளே இருக்கிற மாதிரியும் தன்னை யாரோ பின்தொடர மாதிரியுமே இந்த மணியரசனுக்கு ஃபீல் ஆகிருக்குங்க. 4 நாள் கழிச்சு எப்போதும் போல் அந்த அறையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு தூங்கிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி நடுநிசி நேரம்ங்க. இவங்களுடைய வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு 4 வீடு தள்ளி பெரியம்மாவனுடைய வீட்டில் ஒரு நாய் ஒன்று வளர்க்குறாங்க. அந்த நாய் வளர்ந்து பெரியதாக இருந்தாலும் கூட மணியரசன் மேலே ரொம்ப பாசமாக இருக்குங்க. கொஞ்சி விளையாடும் குழந்தை மாதிரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாய் தாங்க. 4 நாள் கழிச்சு தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த ரூமில் நடுநிசி நேரம் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மணியரசனை பார்க்க வீட்டுக்கு வருவாங்க. நள்ளிரவு மற்றும் பகல் டைமில். இரவு நேரம் வந்திருக்குங்க. வந்த உடனே வீட்டினுடைய காம்பவுண்டை தாண்டி கரெக்டாக வாசல் பக்கத்தில் வந்து பயங்கரமாக ஊளையிட்டு இருக்குங்க. பெரும்பாலும் வளர்க்கக்கூடிய நாய் ஊளையிட்டுச்சு அப்படின்னா கிராமத்தார் பயப்படுவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, ஒரு தெருவில் நின்று நாய் ஊளை விடுச்சுன்னா அந்த தெருவில் யாரோ மரணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டை பார்த்து ஊளையிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அதை நினச்சி நாய் ஊளையிடுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலிருந்து மணியரசன் டக்குன்னு முடிச்சுட்டாருங்க. முடிச்சு அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது கரெக்டாக அந்த வீட்டு வாசலில் நடு வாசல் நின்றுட்டு இவங்களுடைய வீட்டை பார்த்துட்டே ஊளையிடுதுங்க. எப்போது இந்த மாதிரி பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் எதை பார்த்து ஊளையிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக இவங்களுடைய வீட்டினுடைய மெயின் டோரை பார்த்தாங்க. அப்படி ஊளை விட்டுட்டு இருக்கு. மெயின் டோரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக அந்த ஜன்னல் வழியாகவே இந்த மணியரசன் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத காட்சியை 2வது முறையாக இந்த மணியரசன் பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய வீட்டினுடைய மெயின் டோர் பக்கத்தில் ஒரு சின்ன திண்ணையமாக இருக்குங்க. அந்த திண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நபர் நின்றுட்டு இருக்காருங்க. அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது மறுபடியும் இறந்து போன தன்னுடைய தோழனான ராஜேஷே தாங்க. ராஜேஷ் வந்து வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுற மாதிரி அந்த மெயின் டோர் கதவு பக்கத்தில் நிற்கிறாருங்க. அந்த உருவத்தை பார்த்து தான் நாய் அப்படி ஊளையிட்டு இருக்குங்க. பெரும்பாலும் நாயினுடைய கண்களுக்கு இந்த ஆன்மாக்கள் அமானுஷ்யங்களாக தட்டுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரணத்தினால தான் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பக்கத்தில் ராஜேஷனுடைய ஆன்மாவை பார்த்து ஊளையிட்டு இருக்குங்க. மறுபடியும் அந்த ஜன்னல் வழியாக மெயின் டோர் பக்கத்தில் அந்த ராஜேஷனுடைய உருவத்தை பார்த்து மணியரசன் கத்திட்டாருங்க. கத்துன்னு அடுத்த செகண்டே அவங்களுடைய அப்பா மட்டும் எந்திரிச்சு வந்து பார்க்குறாருங்க ரூம்குள்ளே. வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உடனே அவங்களுடைய அப்பா எதையும் மனசில் நினச்சிட்டாருங்க. நேராக மறுபடியும் ஹாலுக்குள்ளே போயிட்டு சாமி படங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து ஒரு திருநீரை கொண்டு வராருங்க. திருநீரை கொண்டு வந்து மணியரசனுடைய நெத்தியில் வைக்கிறாருங்க. அந்த திருநீர் எந்த கோவிலினுடையது அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்ளூர் இருக்கக்கூடிய எல்லை தெய்வமான வீரமுத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல் தெய்வங்க. அந்த தெய்வத்து மேலே அவங்களுடைய அப்பாவுக்கு தீவிர பக்தி இருக்குங்க. அந்த திருநீரை தான் தன்னுடைய மகனுக்கு நெத்தியில் பூசின உடனே திருநீரை பூசின பின்பு தான் நார்மலாக இருக்காருங்க இந்த மணியரசன் அப்படிங்கிறவர். அன்றைய நாள் இரவு தான் நிம்மதியாக தூங்கியிருக்காருங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அப்பாவும் வந்து காலில் படுத்துக்கிட்டாரு. அன்றைய நாள் முழுவதும் தூங்கி முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே டக்குன்னு இந்த மணியரசனுக்கு ஒரு ஞாபகங்க. தன்னுடைய பெரியம்மா வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் வந்து நைட்டு ஊளையிடுச்சே, அந்த நாய் இப்போது நம்மளுடைய வீட்டில் படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வழியே எந்திரிச்சு போய் அவங்களுடைய அம்மாவை காஃபி போட சொல்லிட்டு ஒரு 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் திண்ணையில் போய் பார்க்குறாருங்க. எப்போதுமே நாய் நைட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்து அப்படின்னா திண்ணையில் படுப்பது வழக்கங்க, யாரும் மிரட்ட மாட்டாங்க. ஏன்னா செல்லமாக வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய் அப்படிங்கிற காரணத்தினால. அதே மாதிரி இவர் நினச்ச மாதிரியே நைட்டெல்லாம் மூளை விட்டுட்டு இவங்களுடைய திண்ணையிலேயே ஒரு ஓரமாக படுத்துட்டு இருந்திருக்குங்க அந்த நாய். அந்த நாயினுடைய பெயர் ராமுங்க. அதற்கடுத்து எதுக்காக நைட்டு ஊளையிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பக்கத்து நாய் பக்கத்தில் போய் உட்காராருங்க இந்த மணியரசன் அப்படிங்கிறவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாய் வந்து மணியரசனை பார்த்துன்னா ரொம்ப கொஞ்சி குறையுங்க, நல்ல செல்லமாக விளையாடும். அதே மாதிரி தான் இவருங்க அந்த நாய் மேலே ரொம்ப பாசம் வச்சாரு. அந்த காரணத்தினால திண்ணையில் படுத்தக்கூடிய நாய் பக்கத்தில் போய் சம்மணம் போட்டு உட்காராருங்க. அப்போது அந்த நாய் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. இருக்கு சரி தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தலையில் கை வைக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கை வச்சவர் தாங்க. அடுத்த செகண்டே முடிச்சு எந்திரிச்ச நாய் வந்து மணியரசனுடைய கையை வந்து கவ்விக்குச்சுங்க. கவ்விட்டு உருவிடுங்க. இவருக்கு பெரிய அதிர்ச்சிங்க, நம்மளை இப்படி பண்ணாதே இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இவர் கத்துறதை பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பாவும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தாலும் கூட அந்த நாய் வந்து அவரை விடவே மாட்டேங்குதுங்க. இவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே
கையை கத்திக்கிட்டே கத்துது. அந்த டைமில் இதற்கு மேலே நம்ம தாமதிச்சா பத்தாவது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உருட்டுக்கட்டை எடுத்துக்காருங்க அவங்களுடைய அப்பா. உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு நாய் பக்கத்தில் வந்த பின்னாடி தான் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கைகளை விட்டு நீங்கி போச்சுங்க. நீங்கிட்டு அங்கேருந்து வாசப்படி நோக்கி ஓடி அந்த காம்பவுண்ட் பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் மணியரசனையே பார்த்து பயங்கர ஆக்ரோஷமாக குலைக்குதுங்க. அந்த டைமில் அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியலைங்க. என்ன ஆச்சு, திடீர்னு இப்படி நாய் வந்து பார்த்தீங்கன்னா மணியரசனை பார்த்து குறைக்குது. இது வரைக்கும் அவ்வளவு செல்லமாக கொஞ்சிட்டு இருந்த நாய் அவருடைய கைகளை எப்படி கடிச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் கிராமத்தார் எல்லாருமே வந்து நாய் கடிச்சிச்சு அப்படின்னா வெறிநாய்க்கடி ஊசி போடணும். அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதற்கடுத்து நாய் கடிச்ச காரணத்தினால ஊசி போட்டு திரும்ப 2-3 நாள் போயிட்டு வந்த பிறகு காய்ச்சல் அதிகமாயிருச்சுங்க இந்த மணியரசனுக்கு. அந்த காரணத்தினால கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் படுத்த படுக்கை மாதிரி ஆகிட்டாருங்க. காய்ச்சல் வந்து மீண்டு வரவே முடியல அந்த ஊசி போட்ட காரணத்தினால. ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்காருங்க. இந்த டைமில் தான் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இன்னொரு பயங்கரம் நடந்துட்டு இருக்குங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நாய் கடிச்சு ஊசி போட்டு காய்ச்சலும் வந்த காரணத்தினால அவருடைய ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலும் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சாப்பாடு மட்டும் அவங்களுடைய அம்மா அப்பா கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த டைமில் எல்லாம் பகலும் சரிங்க இரவும் சரி, திடீர்னு அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ டக்குன்னு ரூம் கதவை திறந்து மணியரசனை பார்த்து ஏப்பா கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறாங்க. ஆனால் மணியரசன் உண்மையிலேயே கூப்பிடவே இல்லைங்க. அப்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே போன காரணத்தினால திடீர்னு அவங்களுடைய அம்மா அப்பாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. டக்குன்னு இவர் கூப்பிடாமையே கதவை திறந்து ஏப்பா கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கோவம் வரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு டைம் வந்து அவங்களுடைய அப்பா டக்குன்னு கதவை திறந்து ஏப்பா கூப்பிட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. லூசாப்பா நீயும் அம்மாவும், நான் எங்கப்பா கூப்பிட்டேன், நிம்மதியாக தூங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்லேயே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் குழப்பங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மணியரசன் படுத்தக்கூடிய ரூம்ல இருந்து மணியரசன் கூப்பிடாமையே யாரோ அவருடைய வாய்ஸை வச்சு அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க அவங்களுடைய பெற்றோர்களுக்கு. அந்த காரணத்தால் தான் கதவை திறந்து என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் கூப்பிட்டது உண்மையிலேயே மணியரசன் கிடையாதுங்க. இவருக்கும் ஒரு வகையான சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துங்க மணியரசனுக்கு. அடிக்கடி அம்மா அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து கேட்குறாங்களே அப்படி சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்னொரு பயங்கரம் அவங்களுடைய வீட்டிலேயே நடந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நடுநீசி நேரங்க ஒரு 2 மணி தோராயமாக இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காருங்க இந்த மணியரசன் அப்படிங்கிறவர். அந்த காய்ச்சல் இருக்கக்கூடிய காரணத்தால் மாத்திரையெல்லாம் போட்டு அப்போது அவங்களுடைய அம்மா அப்பா ஹாலில் தான் தூங்குவாங்கன்னு சொன்னேன். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே அன்றைய நாள் மணியரசனுக்கும் கேட்டுருக்குங்க. முழிச்சு எந்திரிச்ச உடனே மணியரசனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இத்தனை நாள் அவங்களுடைய அப்பா அம்மா சொன்னதை நம்பல, ஆனால் இன்றைய நாள் நம்மளே கேட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூப்பிடக்கூடிய வாய்ஸ் வந்து மணியரசனுடைய வாய்ஸுங்க. ஆனால் மணியரசன் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்காருங்க. நாம கூப்பிடல, ஆனால் நம்ம வாய்ஸை வச்சு அப்பாவை யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. ஒரு டைம் மட்டும் இல்லைங்க, முடிச்சு எந்திரிச்சதுக்கு பின்னாடி அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் கூப்பிடுறாருங்க மணியரசனுடைய குரலையே யாரோ ஒருத்தர். அந்த டைம்லேயே அவங்களுடைய அப்பாவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாசப்படியிலிருந்து மெயின் டோர் கதவு சைடு இருந்தால் கூப்பிட்ட மாதிரி உணர்வுங்க. அது சம்மர் சீசன் அப்படிங்கிற காரணத்தினால மெயின் டோரை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் பூட்ட மாட்டாங்க, திறந்து வச்சிருப்பாங்க காட்டு வருவதற்காக. தன்னுடைய மகன் தான் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வாசப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா மணியரசன் மாதிரியே ஒரு உருவம் நின்றுருக்குங்க. அந்த மெயின் டோர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா தாண்டி போகிறாருங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய பெரியம்மாவுடைய நாய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்துச்சுனே தெரியலைங்க, காம்பவுண்டுக்கு வெளியே நின்று கத்திட்டு இருக்கு. உடனே மணியரசன் வந்து நம்முடைய வாய்ஸை வச்சு கூப்பிட்ட காரணத்தால தான் அப்பா எந்திரிச்சு வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் சைடு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா அரை தூக்கத்தில் உட்காந்துருக்காங்க. மெயின் டோரை தாண்டி வந்து வாசப்படியில் அவரை மாதிரியே ஒரு உருவம் வீதியை பார்த்து நின்ன மாதிரி முதுகு மட்டும் தெரியுது. என்னடா இந்நேரத்துக்கு மகன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்னு கூப்பிட்டு வாசப்படியில் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா எந்திரிச்சு போறாரு. அதே நேரத்தில் மணியரசன் வந்து அவங்களுடைய அம்மா பக்கத்தில் வந்துட்டு அப்பா எங்கே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்களுடைய அம்மாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகன் எங்கே இருக்கா அப்படின்னா வாசப்படியில் நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலிங்க. அதே நேரத்தில் 2 பேரும் ஸ்டன் ஆகி நின்ன உடனே ஆப்போசிட் சைட்லேருந்து நாய் குறைச்சிட்டு இருக்கு. என்னுடைய அப்பா பக்கத்தில் போய் மணி ஏன் சாமி இந்நேரத்துக்கு இங்கே நின்றுக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வீதியை பார்த்து நின்றுக்கூடிய உருவம் முதுகுப்புறம் காட்டிக்கூடிய உருவம் ஒன்றுமே பதில் பேசலைங்க. பக்கத்தில் நெருங்கி போய் உருவத்தை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா ட்ரை பண்ணும்போது தான் சுதாரிச்சுக்கிட்டாருங்க மணியரசன். அப்பா நான் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுடைய அப்பா டக்குன்னு திரும்பி வீட்டுக்குள்ளே அவங்களுடைய அம்மாவோடு நிற்கிறத பார்க்குறாருங்க. சடனாக அவங்களுடைய அப்பாவுக்கு வேர்த்து விறுவிறுத்துச்சுங்க. வேகமாக வீட்டுக்குள்ளே வர்றாருங்க. அந்த உருவம் வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே அந்த வீதியை பார்த்து நின்றிருந்த மணியரசன் மாதிரி இருந்த உருவம் சல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயை தாண்டி காம்பவுண்டை தாண்டி மின்னல் வேகத்தில் புயல் வேகத்தில் போகுதுங்க. அந்த உருவத்தோற்றத்தை ஓரளவுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருச்சுங்க அது ராஜேஷனுடைய உருவத்தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்து போன ராஜேஷுக்கு ரொம்ப நெருங்கிய தோழன் இந்த கிராமத்தில் மணியரசன் தாங்க. அந்த காரணத்தினால உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி வீட்டுக்கு வருவாருங்க. அதே நேரத்தில் மணியரசனுடைய அம்மா அப்பாவையும் ராஜேஷும் அப்பா அம்மா தாங்க கூப்பிடுவாரு. அந்த மாதிரி தாங்க கூப்பிட்டு அவங்களுடைய அப்பாவை வர வச்சிருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு 3 பேரும் நடுநடுங்கிட்டு அந்த உருவத்தை ஹாலில் இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மணியரசன் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாருங்க.
ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பக்கத்தில் வந்து தடவி கொடுத்தது, டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது அவருடைய ஒரு ஆவி உட்கார்ந்துருந்தது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் சட்டி உடைச்சது, நாய் வந்து உலகிடும்போது மெயின் டோர் பக்கத்தில் ராஜேஷனுடைய ஆன்மா நின்னது, எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாருங்க. உடனே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க. விடிய காத்திருந்துட்டு காலையில் குளிச்சு எந்திரிச்சிட்டு நேராக வீரமுத்தம்மன் அப்படிங்கிற அந்த எல்லை கோவிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அம்மன் கோவிலுக்கு கிளம்புறாங்க. கோவிலுக்கு கிளம்புற வரைக்கும் இந்த மணியரசன் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. கடைசியாக கோவிலுக்குள்ளே போகும்போது பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா கோவில் திறந்தாங்க இருக்குது, பக்கத்தில் தான் பூசாரியினுடைய வீடு இருக்குது. நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அன்றைய நாள் நல்ல உகந்த நாளும் கிடையாது ப்ரே பண்ணுவதற்கு. ஆனால் இவங்களுக்கு சிக்கல் இருக்கக்கூடிய காரணத்தினால கோவிலுக்கு வர்றாங்க. இவங்க 3 பேர் மட்டும் தான், மணியரசன் அவங்களுடைய அம்மா அப்பா மட்டும் தாங்க கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அந்த கோவிலுடைய அமைப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா கர்ப்பகிரகம் இருக்கும், அதற்கடுத்து ஒரு மண்டபம் இருக்கும், அதற்கடுத்து ஒரு மண்டபம். கோவில் எப்படி வடிவமைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தலை, அப்புறம் நெஞ்சு, அப்புறம் கால், இந்த மாதிரி தான் வடிவமைப்பாங்க. 3 மண்டபங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி இருக்கும் கருவறையில், அதற்கடுத்து மண்டபத்தில் ஆண்கள் மட்டும் போகலாம். அதற்கடுத்து இருக்கக்கூடிய 3வது மண்டபத்தில் தான் பெண்கள் சாமி கும்பிடக்கூடிய வழித்தடம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐதீக முறைப்படி கட்டுவாங்க. அதே மாதிரி தான் அந்த வீரமுத்தம்மன் சாமி கோவிலும் இருக்குங்க. அந்த டைமில் அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மண்டபத்திலேயே நின்றுக்கிட்டாங்க. இந்த மணியரசன் மற்றும் அவங்களுடைய அப்பா கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்தில் போய் சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே ஏறுறாங்க. ஏறி போகும்போது மண்டபத்தினுடைய நடுப்பகுதியில் கிழிஞ்ச துணி போட்டு ஒரு வயசானவர் ஒருத்தருங்க தியானம் பண்ணுற மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரை பார்க்கும்போது உள்ளூர்கார மாதிரி தெரியலிங்க. ஏன்னா கிராமத்தில் எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த நபர் புதுதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே அவரை தாண்டி போய் சாமியினுடைய கருவறைக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போது இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா கோவில் பூசாரியினுடைய யாராவது சொந்தக்காரங்க இருக்கலாம், அல்லது அவங்க வீட்டுக்கு வந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. இவங்க பாட்டு அங்கே நின்றுட்டு சாமி கும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய அப்பா நின்றுருக்காரு, அதற்கடுத்து மணியரசன் நின்றுருக்காரு, அதற்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயதான முதியவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. சடனாக மணியரசனுடைய அப்பாவுக்கு ஏதோ ஒரு ரீங்காரமான ஒரு குரலில் வாய்ஸ் ஒன்று அவருடைய காது பக்கத்தில் வந்து ஒலிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவனை வெளியே கூட்டிகிட்டு போ, இல்லைன்னு இவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குரலுங்க. இந்த குரல் எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சுற்றி முற்றியும் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது அந்த கிழிஞ்சு துணி போட்டு தியானம் மாதிரி அப்படியே முணுமுணுத்துட்டு வாயில் முணுமுணுத்துட்டு இருக்காருல்ல, அவர் சொல்கிற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங்க. ஏன்னா அவர் தான் வாய் அசைக்கிற மாதிரி தெரியுது. அந்த டைமில் டக்குன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய மணியரசன் பக்கத்துலேருந்து அந்த குரல் கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. சடனாக மணியரசனுடைய உதடுகள் தான் அதை சொல்லுதுங்க, அவனை வெளியே கூட்டிகிட்டு போ, கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்து மணியரசனுடைய முகம் பக்கத்தில் வந்து இப்படி பார்க்க ட்ரை பண்ணுறாருங்க. ஓங்கி மணியரசன் அவங்களுடைய அப்பாவை ஒரு அடி அடித்து சாச்சிட்டாருங்க. அடுத்த நொடியே அந்த மண்டபத்தை விட்டு வெளியே ஓடலாம்னு சொல்லிட்டு மணியரசன் ட்ரை பண்ணுறாருங்க. ஆனால் அந்த முதியவர் மாதிரி இருக்கும் அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா மணியரசன் ஓடதை பார்த்துட்டு டக்குன்னு வந்து கால்களை வந்து குறுக்க விட்ட உடனே குப்பரக்க விழுந்துட்டாருங்க மணியரசன். அடுத்த செகண்டே சுதாரிச்சுக்கிட்டு மணியரசனுடைய அப்பா வந்து ஓடி போய் மணியரசனை பிடிச்சிட்டாருங்க. தன்னுடைய பையனுடைய உடம்புல ஏதோ இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் பூசாரியும் உள்ளே வந்துட்டாருங்க. உள்ளே வந்த உடனே பூசாரியும் கட்டி பிடிச்சி 2 பேரும் சமாளிக்கிறாங்க. அந்த டைமில் தான் மணியரசனுடைய அப்பா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாருங்க. பூசாரியும் நம்ம மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கோம், இந்த கிழிஞ்ச துணி போட்டு வயசானவர் இருந்தாலும் அவர் எங்கே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சுற்றி முற்றி தேடி பார்க்கும்போது அவர் எங்கேயுமே இல்லைங்க. அப்போது பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கருவறைக்கு நேராக இந்த சைடும் சாமி கும்பிட்றதுக்காக கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கம்பியில் மணியரசனை கட்டி துண்டை வச்சு கட்டி உட்கார வச்சுட்டாங்க. கத்துறாரு மணியரசன். அவருடைய உடம்புல ராஜேஷனுடைய ஆன்மா இறங்கிருச்சாட்டுருக்குங்க. அதற்கடுத்து இங்கே ஒரு வயசான முதியவர் இருந்தார்ல, அவர் யார் சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூசாரிக்கு ஒன்றுமே புரியலிங்க. நீங்கள் வரும்போது நீங்கள் 3 பேர் மட்டும் தான் வந்தீங்க, கோயிலுக்குள்ளே வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அள்ளு விட்டுருச்சுங்க அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு. அப்போது ஒரு கிழிஞ்ச துணி போட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தார். அந்த நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணியரசன் தப்பிச்சுட்டு ஓடி போகும்போது காலை குறுக்க விட்டு குப்பரக்க விழுந்து தடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சுங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீரமுத்தம்மன் கோவிலினுடைய முன்னாடி கரெக்டாக இவங்க ஏற முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 காவல் தெய்வங்கள் இருக்குது, ஆண் தெய்வங்கள். அந்த காவல் தெய்வங்கள் தாங்க இந்த பையன் வந்து மறுபடியும் தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தியான உருவத்தில் அப்படி உட்காந்துட்டு இருக்கு. அதை அதற்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போதே பூசாரிக்கு புரிஞ்சிச்சுங்க, சரி மற்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வீரமுத்தம்மனுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு மணியரசன் அப்படியே தலைமுடியோடு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து மண்டபத்தை விட்டு வெளியே உட்கார வச்சு ஒரு இடத்துல பர்டிகுலர் உட்காரத்தில் வச்சு அந்த ரிச்சுவல் பண்ணுறாங்க. ரிச்சுவல் பண்ணும்போது அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குதுங்க. யார் நீ, எதற்காக இந்த பையனை இந்த பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க, அப்பா என்னை யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மணியரசனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ராஜேஷனுடைய ஆன்மா அவங்களுடைய பெற்றோர்களை கேட்குதுங்க. நீ யாரும் தெரியலையேப்பா அப்படின்னு சொன்ன, நான் தான் ராஜேஷ் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கோபம் வேற, இன்னொரு பயம் வேற. என்னப்பா நீ தான் செத்து போயிட்ட, உனக்கு உற்ற நண்பனாக இருந்தான், அவனுடைய உடம்பை வந்து இப்படி பாடுபடுத்துறீ அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க, ராஜேஷனுடைய பெற்றோர் உட்பட. அதற்கடுத்து அந்த பூசாரி எதற்காக இவனுடைய உடம்புல வந்திருக்க, 16வது நாள் காரியம் முடிச்சு அடுத்த நாளே இவனை பிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. ராஜேஷ் இறந்த பிறகு இந்த கிராமத்திலேருந்து புளியந்தோப்புக்கு அந்த பாடகட்டி தூக்கிட்டு போகும்போது எள்ளு கடுகு அப்புறம் பொரியெல்லாம் தூவிட்டே வருவாங்க. நிறைய கிராமங்கள் இது வழக்கமாக இருக்குது. அது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அந்த கடுகு எள்ளெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆன்மா ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா
சுடுகாட்டுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும் அல்லது இடுகாட்டிலேருந்து வீட்டுக்கு வரணும், ஊருக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சா வர முடியாதுங்க. அந்த எள்ளு கடுகு இருக்கக்கூடிய காரணத்தினால அதை ஒவ்வொன்றா பொறுக்கி எல்லாம் வச்சுட்டு முடிஞ்ச பின்னாடி தான் வர முடியும். ஆனால் ஒவ்வொரு நாள் இரவும் அந்த ஆன்மா வந்து ஊருக்குள்ளே வரலாம்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு அந்த கடுகையும் எல்லையும் பொறுக்கி எடுக்கணும் அப்படின்னா நாட்கள் பத்தாதுங்க. அந்த அடிப்படையாக கொண்டு தான் இந்த முன்னோர்கள் வந்து இது ஒரு ஐதீகமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையும் ராஜேஷனுடைய ஆன்மா ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க. என்னால் அந்த இடுகாட்டை தாண்டி ஊருக்குள்ளே வரவே முடியல. அந்த டைமில் தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பந்து விழுந்ததுக்காக சட்டிக்குள்ளே தான் அந்த பந்து இருந்துச்சு, காலை எட்டி வச்சான்ல, அது இவருக்கு பயன்படுத்தின கொல்லி செட்டிங்க. கரெக்டாக உச்சி வெயில் நேரத்தில் தான் அவரும் மயக்கம் போட்டு அந்த ஸ்கூல் கிரவுண்டில் இறந்தார் ராஜேஷும். ஸோ சரியான நேரம் காலம் அமைஞ்ச காரணத்தினால என்னுடைய நண்பனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஆர்வத்தில் வந்து பிடிச்சிட்டேன். இவன் மூலியமாக தான் நான் ஊருக்குள்ளே வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க. அப்போது ராஜேஷனுடைய அம்மா அப்பா கதறி எழுதுறாங்க. தன்னுடைய மகன் இறந்த பிறகும் கூட இப்படி பேயா உலா வந்து அழகாயிரானே, மோட்சத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியான ஆயுட்காலம் கிடையாதுங்க இந்த ராஜேஷ் அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 6 மாத அடைப்பு இருந்திருக்குங்க, கருப்பு இருந்திருக்கு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. தெரியுமில்ல கருப்பு அப்படின்னா, இறந்தவங்களுக்கு கருப்புன்னா சரியான ஆயுட்காலத்தில் இறந்துருக்க மாட்டாங்க. 6 மாத கருப்பு, 1 வருட கருப்பு அப்படின்னா அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த ஆன்மா உயிரோடு இருக்கிற மாதிரி உலா வந்துக்கிட்டே இருக்கும். மேலோகத்துக்கும் போக முடியாமல் இந்த பூமியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கும், அலைமோதிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அதே மாதிரி தான் இந்த ராஜேஷனுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளியந்தோப்பு சைடில் அந்த இடுகாட்டுக்குள்ளேயே சுற்றி இருந்துருக்குங்க. கரெக்டாக இவர் போய் பந்து விளையாடும் போது இவரை பிடிச்சிட்டு வந்திருக்குங்க. ராஜேஷனுடைய அம்மா அப்பாவுக்கும் அவமானம் ஆயிடுச்சுங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் இறந்து போன நபர் வந்து பேயா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவமானமாக நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஊர் மக்கள் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தாத, இதோட இந்த பையனுடைய உடம்புலேருந்து நீங்கி போயிட்டு யாரோட கண்ணுக்கும் தட்டுப்படக்கூடாது, யாரையும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதற்கடுத்து ராஜேஷனுடைய ஆன்மாவும் அதை அக்செப்ட் பண்ணி சத்தியவாக்கு கொடுத்துட்டு இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவாக்கு கொடுத்துட்டு அப்போதே வீரமுத்தம்மன் கோவிலிருந்து விலகி போயிருச்சுங்க. அப்படி விலகி போனதுக்கு பின்னாடி மறுபடியும் அபிஷேக பூஜை எல்லாம் இந்த மணியரசனுடைய ஃபேமிலி பண்ணியிருக்காங்க வீரமுத்தம்மனுக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பூசாரி சொல்லியிருக்காருங்க, அந்த வயதான முதியவர் மாதிரி தியானம் பண்ணிட்டு இருந்தவர் அந்த காவல் தெய்வம் அப்படி சொல்லிட்டு அந்த தெய்வமே இவருக்கு பூசாரி உருவத்தில் சொன்ன மாதிரி. இந்த நிகழ்வு 1996 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். எனக்கு இப்போது 39-40 வயசாச்சு. இருந்தாலும் என்னுடைய ஆரோக்கிய நண்பனான ராஜேஷ் இழந்தது எனக்கு பெரிய துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாருங்க இந்த மணியரசன் அப்படிங்கிறவர். இந்த சம்பவத்தை அனுப்பின மணி அப்படிங்கிற மணியரசனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.